சாமுண்டீஸ்வரி, சமையல்லாம் செஞ்சு ரெடியா இருக்கு. அவங்க சாப்பிட்டதும் நான் உடனே அனுப்பி வைக்கிறேன். சரியாம்மா? அதான் அம்மாடி. என்னம்மா பாட்டி, எல்லாம் சாப்பிட்டுட்டு போலாமே. பாட்டி நாங்க கிளம்புறோம். பாட்டி கிளம்புங்களா? பாட்டி போயிட்டு வரோம். பாட்டி போறேன்க்கா. சாமுண்டீஸ்வரி கிளம்புங்க எல்லாரும். உடம்ப பாத்துக்கோங்க பாட்டி. பாட்டி வரோம் பாட்டி. போயிட்டு வரோம் பாட்டி. வரோம் பாட்டி. உடம்ப பாத்துக்கோங்க. ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்கம்மா. அம்மா, அம்மாடி, ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு போங்கம்மா. அம்மா, ரேவதி, ரோகிணி, சுவாதி, ஐயா, உன் பொண்டாட்டிட்டு சொல்லி ஒரு 2-3 நாளைக்கு இருந்துட்டு போ சொல்லியா. நான் இங்க தனியா இருக்கணும்பா. எனக்கு பக்குன்னு இருக்கியா? அம்மா, அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. கவலைப்படாதீங்கம்மா. இன்னொரு நாளைக்கு பசங்களெல்லாம் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வரேன். உடம்பு பாத்துக்கங்க. நீ சொல்லலாம்ல சாமுண்டீஸ்வரி. நான் வரேம்மா. நீயும் பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்க. சரிம்மா. அம்மா, அம்மாடி. அக்கா, வர வர உன் மேல இருக்கிற பயம் மரியாதையெல்லாம் இவங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே வருது. அதனாலதான் உன்கிட்ட கூட சொல்லாம கிழவி வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. நாமெல்லாம் இதை கண்டுபிடிக்கலனா உன்கிட்ட சொல்லாம கூட மறைச்சிருப்பாங்க. உன் பொண்ணுங்களுக்கு திடீர்னு அந்த கிழவி மேல பாச பொத்துக்கிட்டு வருது. அந்த கிழவிய அப்படியே பேத்தி பேத்தின்னு உருகுறதும், இவங்களும் பாட்டி பாட்டின்னு பாசமழை பொழியறதையும் ஐய சிக் பார்க்கவே சகிக்கல. எரிச்சலாதான் வருது. உங்க சித்தி எப்படி போட்டு கொடுக்குறாங்கன்னு பாத்தியா? இதே பொழப்ப வச்சிருக்காங்க. இவங்க யாருக்கும் கிழவி வீட்டுக்கு போறதுக்கு தைரியமும் துணிச்சலும் இருந்திருக்காது. எல்லாம் ஒரு டிரைவர் மாப்பிள்ள பண்ற வேலைதான். அவன் தான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போயிருக்கணும். அக்கா, இப்படியே போனா இது நமக்கு டேஞ்சர் தான். பார்த்து எச்சரிக்கையா நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அக்கா வந்துட்டான். அவனை சும்மா விடாத. லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடு, அப்பதான் அடங்குவா. பாட்டி நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. பாட்டி தலையில அடிபட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள பாக்குறதுக்காக தான் எல்லாரும் போயிருந்தோம். இதுல என்ன தப்பு இருக்கு? பாத்தியாக்கா, இவன் வாயாலேயே அவன் தான் காரணம்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டான். எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். இல்லன்னா இவன் இதெல்லாம் செய்ய மாட்டானே. மாப்ள, இந்த விஷயத்துல நீங்க செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீங்க எதுக்கு அங்க போனீங்க? அத்த, பாட்டி மட்டும் இல்லனா எலெக்ஷன்ல ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விழுந்திருக்காது. அந்த அளவுக்கு அந்த சிவனாண்டி உங்க பேரை கெடுத்து வச்சிருந்தான். பாட்டி தானே அந்த காணாம போனவனை கண்டுபிடிச்சு நீங்க வெளியே வரதுக்கு காரணமா இருந்தாங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வெளியே வராம இருந்திருந்தா இந்த ஜனங்கள்லாம் உங்களுக்கு பெருசா ஓட்டு போட்டிருக்கவே மாட்டாங்க. ரிசல்ட் ஒரு வகையில நமக்கு எதிராக தான் போயிருக்கோம். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. நம்ம தான் ஜெயிக்கிற நிலைமையில இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் பாட்டி தான். அவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அதான் எல்லாரும் போய் பார்த்தோம். நியாயமா பார்த்தா நீங்களும் எங்க கூட தான் வந்திருக்கணும். அக்கா, இவன் ஏதேதோ பேசி உன்னை கன்ஃபியூஸ் பண்றான். இப்படியே போனா கடைசியில அந்த கிழவிய நம்ம வீட்டுல வந்து உட்கார வச்சிருவா, பாத்துக்க. சித்தி, அம்மாவை தோன்றதே வேலையா வச்சிருப்பீங்களா? அம்மா, உடம்பு சரியில்லாம இருக்கிற பாட்டிய பார்க்க போனது தப்பா? அவங்க யாருக்காக அடிபட்டாங்க? உங்களுக்காக தானே அடிபட்டாங்க.
நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், தலைவர் ஆகணும் தானே வயசான காலத்துல அடிபட்டு எல்லா வலி வேதனையும் பொறுத்துக்கிட்டாங்க. ரோகிணி, ரேவதி சென்டிமெண்ட் அடிக்கிறா. அத்தைய பாரு, எதுவும் பேச முடியாம ஆஃப் ஆகி நிக்கிறாங்க. சரி சரி, அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்க, நீங்களும் போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க அங்க போறதோ இல்ல அந்த கிழவி இங்க வரதோ எல்லாம் இருக்க கூடாது. அக்கா, இதை விட பெரிய விஷயம் உன் டிரைவர் மாப்ள பண்ணிருக்கான். அது தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ. என்ன விஷயம்? என்ன ஷாக்? புரியல. இதோ நிக்கிறாளே துர்கா, அவகிட்ட கேளு, அவ எல்லாத்தையும் விலாவரியா சொல்லுவா. என்ன துர்கா, என்ன சொல்றா இவ? அது அது வந்துமா, அது